ஹாய் எவ்ரிவான். தலதா மாளிகைக்கு செல்லும் பக்தர்களுக்காக கண்டியில் உள்ள 5 பள்ளிவாசல்கள் தங்குவதற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. கட்டுகஸ்தோட்டையில் உள்ள பள்ளி வாயிலே பௌத்த மக்கள் முழுமையாக தங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கண்டி முழுவதும் மக்கள் நிறைந்துள்ள நிலையில் தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் மத நல்லிணக்க அடிப்படையிலே இந்த செயற்பாட்டை முஸ்லிம் மக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். தற்பொழுது கண்டியை நோக்கி பௌத்த மக்கள் திரண்டு சென்றுள்ளனர். அங்கே தலதா மாளிகையில் வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக மக்கள் திரள் நாடு பூராகவும் இருந்து சென்றுள்ளனர். ஒரு குறிப்பிட்ட கிரௌடை மாத்திரமே கண்டி நகர் தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது 3 லட்சங்களையும் கடந்ததாக தலதா மாளிகைக்கு செல்லும் மக்களின் தொகை, ஒரு நாளின் மக்களின் தொகை காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் வேறு தேவைகளுக்காக கண்டிக்கு வருபவர்கள், சுற்றுலா பயணமாக கண்டிக்கு வருபவர்களை வர வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று சுகாதார பிரச்சினைகள், உணவு பிரச்சினைகள், தங்குமிட பிரச்சினைகள் என பல பிரச்சினைகளையும் கண்டி மாநகரம் எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கண்டியில் அமைந்துள்ள 5 பள்ளிவாசல்கள் இந்த பௌத்த மக்கள் தங்குவதற்காக திறந்து விடப்பட்டுள்ளது. தலதா வழிபாட்டிலே ஈடுபடுவதற்காக வந்த மக்களுக்காகவே இந்த பள்ளி வாயில்கள் திறந்து வழங்கப்பட்டுள்ளது. அதிலும் மிக முக்கியமாக கட்டுகஸ்தோட்டையில் அமைந்துள்ள பள்ளி வாயிலே பௌத்த மக்கள் நிரம்பி வழிகின்றனர். இதிலே தங்கியிருந்து இவர்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் முழுமையான முஸ்லிம் மக்களின் ஆதரவுடனே இந்த மக்களுக்கான உதவிகளும் வழங்கப்படுகின்றது. உணவுப் பொருட்களையும் ஏற்பாடு செய்து வழங்கக்கூடியவர்களாக முஸ்லிம் மக்கள் காணப்படுகின்றனர். அதே போன்று பதியுதீன் மஹ்மூத் லேடிஸ் காலேஜில் இருந்து இந்த பக்தர்களுக்காக நேர் விநியோகம் என்பனவும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போன்று முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் இந்த பிரதேசத்தை சுத்தமும் செய்திருந்தனர். அதிக மக்கள் திரண்டுள்ள நிலையில் சுகாதார பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, உணவு பிரச்சினை என பல பிரச்சினைகளும் நோய் தொற்றுகளும் ஏற்படும் என்ற அபாயம் காணப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை முஸ்லிம் மக்களும் ஒன்றிணைந்து முழுமையாக செய்து வரும் நிலையிலே இந்த பள்ளி வாயிலும் திறந்து விடப்பட்டு அங்கே தங்குவதற்காக, தூங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க அடிப்படையிலே இந்த செயற்பாட்டை செய்து வருவதாக இந்த பள்ளி நிர்வாகமும் பொதுமக்களும் குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் 2 சமூகங்களுக்கும் இடையில் மிக பெரும் பாலமாக இந்த செயற்பாடுகள் அமைந்து வருகின்றது. எனவே இது தொடர்பான ஒரு விமர்சன பார்வையும் காணப்படுகின்றது. இந்த மக்கள் பள்ளியிலே தங்குவது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.